வணக்கம். நான் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசிட்டுருக்கேன். இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 27ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மீனம் ராசிக்காரர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உள்ளுணர்வு, இமேஜினேஷன் பவர் இதெல்லாம் ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்னோவேட்டிவான ஒரு வேலை இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் அது மேலே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டை பெற்று தரக்கூடிய அளவில் ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில். தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களோட வாடிக்கையாளர்களோட தேவையை நீங்களே புரிஞ்சு அதை சரியாக செயல்படுத்துவீங்க. அது ஒரு நல்ல உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பண உறவை பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சீராக இருக்கும். அவங்க முன்னாடி செஞ்ச முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். செலவுங்க கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லாயிருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு டக்கு டக்குன்னு யாராவது கேட்குறீங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பணம் கொடுக்கறது நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்கள். அது தேவையான ஒரு வாட்டி நிதானமாக யோசனை பண்ணி செலவு பண்ணுங்கள். எதிர்கால திட்டங்கள் பற்றியான கவனம் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அன்பு, ஒற்றுமை இதெல்லாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் மன நிம்மதி ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலருக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகம் அல்லது சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். பழைய குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த வாரம் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு மனசு விட்டு பேசக்கூடிய அளவில் ஒரு சாதகமான ஒரு காலமாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் கூடுதலாக வச்சு கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்கிற மாதிரியான ஒரு பேச்சுகளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட புரிதல் நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும் மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நல்லா தான் இருக்கும். அதிக உணர்ச்சி வசப்படுறதுனால சில நேரங்களில் கவலை, மனசோர்வு ஏற்படுறதுக்கு கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். நிதானமாக யோசித்து நிதானமாக செயல்படுறது உங்கள் ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு இமேஜினேஷன் பவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆர்ட்ஸ் சம்மந்தமாக படிக்கிறவங்க, கொஞ்சம் இலக்கியம் சம்மந்தமாக படிக்கிறவங்க, மருத்துவம் சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு பயன்படும். அதே மாதிரி நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 3, நம்பர் 7 இந்த 2 நம்பரும் உங்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. கலர் பொறுத்த வரைக்கும் எல்லோ கலரும், இந்த கடல் பாசி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த க்ரீன் கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த 2 கலர் உதவி செய்யும். பொதுவாக மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களோட உள்ளுணர்வு பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். நம்பிக்கையோட எந்த அளவுக்கு அமைதியோடு நீங்கள் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக காத்துட்ருக்கு மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களுக்கு பதிய வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இதை நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.